நம்முடைய இணைப்பில் வழக்கறிஞருமான தினகரன், உழைப்பாளர் உரிமை இயக்கத்தினுடைய தோழர். தினகரன், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி உங்களுடைய போராட்டத்தை நாம் அவதானிக்க முடிகிறது. சேகர்பாபு போன்றவர்கள், KN நேரு போன்றவர்கள், மேயர் எல்லோரும் தன் கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1ஆம் தேதி ஆரம்பித்தது 12 நாள் ஆகியிருக்கிறது என்று நினைக்கின்றேன். கள நிலவரம் எப்படி இருக்கிறது தோழர், சொல்லுங்க. தோழர் வணக்கம். கள நிலவரம் அப்படின்றது 12 நாட்களாக போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இங்க எப்படின்னா, போராட்டத்தில் இருந்து பின்வாங்கிறதுக்கு உழைப்போர் உரிமை இயக்கம் தயாரா இல்லை. என்ன விஷயம்னா, எங்களோட ஒற்றை கோரிக்கை, நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களை வழக்கு விஷயங்கள் நாங்க தொழிற்தீர்ப்பாயத்தில் இருக்கு. தொழிற்தீர்ப்பாயத்தில் இருக்கும் போது நாங்க அந்த விஷயங்கள் பாத்துக்கிறோம். எங்களோட பணி நிலைமைகள், எங்களோட விஷயங்கள்லாம் பணி நிரந்தர வழக்கெல்லாம் தொழிற்தீர்ப்பாயத்தில் பாத்துக்கிறோம். ஆனா 31/7/2025 நாங்க என்ன நிலைமையில இருந்தோமோ அந்த நிலைமையில எங்களுக்கு பணி கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஒற்றை கோரிக்கை. ஏன்னா 10-15 வருஷங்களுக்காக 10-15 வருஷங்களாக நாங்க இந்த மாநகராட்சியில நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு நான் பிரைவேடைசேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூய்மை பணியாளர்களை பணியை விட்டு பணி மறுப்பு செய்யறாங்க. பணி மறுப்பு 1ஆம் தேதி வேலைக்கு போன தூய்மை பணியாளர்களை சரி பணியிலிருந்து வெளியில எடுத்துட்டு சரி நீங்க ராம்கி கான்ட்ராக்ட்ல போய் ஜாயின் பண்ணுங்க, அங்க உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை மறுத்து இருக்காங்க. மறுத்ததுல இருந்துதான் இங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சரி. சோ இப்ப எங்களோட பணி நிலைமைகள்ல மாற்றம் இருக்க கூடாது. தொழிற்தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்கு. அந்த தொழிற்தீர்ப்பாயத்துல போய் பணி நிலைமைகள்ல ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா அங்க போய் அனுமதி வாங்கணும். 28ஆம் தேதியே ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. 28ஆம் தேதி ரெஃபரன்ஸ் வந்துட்டாலே வழக்கு நிலுவையில இருக்கதா கணக்குல வரும். 31ஆம் தேதி கோர்ட்ல நம்பர் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆணையர் சட்டவிரோதமாக இவங்களை பணி நீக்கம் செய்ய இன்னைக்கு ரோட்ல உட்கார வச்சிருக்காரு. இந்த பணி நீக்கம் வேலை மறுப்பு திரும்ப பெறணும். எங்களை 31/7/2025 என்ன ஸ்டேட்டஸ்ல இந்த தொழிலாளிகள் இருந்தாங்களோ அந்த நிலைமையில எங்களை வைக்கணும்னு சொல்ற அந்த ஒற்றை கோரிக்கையோட தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எங்களோட கோரிக்கைகள் நிறைவேறாமல் இந்த இடத்துல இருந்து நாங்க பின்வாங்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம். சரி. இப்பொழுது உங்களை அந்த துறை சார்ந்த அமைச்சர் KN நேரு, அது மட்டும் இல்லாம மேயர் பிரியா 16,000 சம்பளம் தருவதாக சொல்றாங்க. ஆனா இதுல நாங்க BF, ESI, இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆகுது 23,000. அவங்களுக்கு அது பெரிய தொகையா தெரியல. வேணா நீங்க பிரைவேட்ல போய் ஜாயின் பண்ணுங்க, 17,000 18,000 நாங்க கொடுக்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு மிஸ்டர் சேகர்பாபு. திமுகவினுடைய அந்த வாக்குறுதியில் 285 என்று நினைக்கின்றேன். நான் அதை இப்போ செக் பண்ணிடுறேன். அதில் திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதி சொல்கிறாரு. சேகர்பாபு ரொம்ப எளிமையாக சொல்கிறார், அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலையப்பா அப்படிங்கிறாரு. இது குறித்து உங்களுடைய தோழர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அதை மட்டும் சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது ஒன்று சொல்லிட்டு இல்லை அதுக்கப்புறம் மறுத்து பேசுறது இது ஒரு பொறுப்பில்லாத பதில், அமைச்சரோட பொறுப்பில்லாத பதில் அப்படின்றதான் பார்க்க முடியும். ஏன்னா இவங்க தேர்தல் வாக்குறுதியின் போது இந்த தூய்மை பணியாளருக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊடகங்களை சந்திக்கும் போது அப்படியெல்லாம் நாங்க இல்ல, அது எங்க இருக்கு காட்டுன்னு கேக்குறது மக்களை ஏமாத்துற விஷயமா தெரியுது. அப்ப ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை சொல்லிட்டு ஆட்சி அரியணையில ஏறி உட்கார்ந்த உடனே நாங்க அதை செய்ய மாட்டோம்னு சொல்றது பொறுப்பான அரசுக்கானதா இருக்காது. அப்புறம் என்னன்னா, துறை சார்ந்த அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து நீங்க கேட்கும் போது, முதல் ஒரு நாள் துறை சார்ந்த அமைச்சர் பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்திருந்தாரு. அடுத்து அரசு பிரதிநிதியா பேச்சுவார்த்தைக்கு அனுப்பும் போது மற்ற அமைச்சர்கள், மேயர்கள் அப்படி வரும்போது நாங்க அதை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது. சரி. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, பேச்சுவார்த்தைகள்ல ஒன்னும் சொல்லல. எங்களோட பேச்சுவார்த்தைகள்ல என்ன அப்படின்னா, நாங்க திருப்பி ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். திருப்பி எங்களோட
வழக்கு விஷயங்கள்ல நாங்க மற்ற விஷயங்கள் பாத்துக்கிறோம். எங்களோட பணி நிலைமைகளை வந்து 31/7க்கு வந்து கொண்டு வந்தா எங்களோட வேலை நிறுத்தத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. சரி. அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து நாங்க சொன்னோம். இடையில மக்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசினாங்க, குப்பைகள் தேங்குதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்க வந்து சங்கம் வந்து சம்பளமே தரலைனா கூட 2 நாள் 2 மண்டலத்துக்கும் 500 தூய்மை பணியாளர்கள் அனுப்பி நாங்க வந்து கிளீன் பண்ணி தரோம், நீங்க பேச்சுவார்த்தையை முறையா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் நாங்க வந்து மாநகராட்சிக்கு ஆணையருக்கு கடிதம் கொடுத்திருக்கோம். அந்த கடிதத்தின் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கல. பேச்சுவார்த்தை அப்படின்றதுல அவங்களுக்கு நாங்க இந்த மாநகராட்சி பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து அசிங்கமா இருக்கான், அதனால நீங்க போயிருங்க சொல்றாங்களே தவிர மத்த பேச்சுவார்த்தையில இந்த விஷயத்தை தீர்ப்போம் அந்த விஷயத்தை தீர்ப்போம் எந்த விஷயமும் வரல. சரி, அதுதான் இன்னைக்கு கள நிலவரம். எங்களோட கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து நிறைவேற்றாத வரையில எங்களோட போராட்டம் தொடரும். தோழர், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் தனது வாக்குறுதி 285 அதை வாசிக்கின்றேன். ஊராட்சிகள், அரசு பள்ளிகளில், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம், ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று 285வது திமுகவினுடைய வாக்குறுதியில சொல்லியிருக்க. இதை நீங்க சேகர் பாபுட்ட எடுத்து சொல்லக்கூடாதா ஐயா? இல்ல, அவர் வந்து ஏற்கனவே நாங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தோம், ஒருவேளை தேர்தல் அறிக்கையை அவர் வந்து படிக்கலைன்னா அவர் முழுசா படிச்சிருந்தது தான் வந்து சால சிறந்தது அப்படின்னு. ஏன்னா தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுறது அவங்க, தயாரிக்கிறது அவங்க, அப்புறம் அவங்களுக்கே வந்து அந்த கோரிக்கையை பத்தி நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படின்னா மக்களை அவங்க எந்த அளவுக்கு வந்து குறைச்சு மதிப்பிட்டு இருக்காங்கன்றத அதை பார்க்க முடியும். இங்க இருக்கிற மக்கள் வந்து 2000 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாரும் வந்து சமூகத்துல கடைநிலையில இருக்கிற தொழிலாளிங்க. வெரி குட். அவங்களுக்கு சட்டப்படியான குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கறது கூட இந்த அரசாங்கங்கள் தயாராகாம இருந்தப்போ அதுக்கும் வழக்கு போட்டு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து குறைந்தபட்ச சம்பளம் சட்டப்படியான நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உழைப்போர் உரிமை இயக்கம் வழக்கு போட்டு இன்னைக்கு இந்த தொழிலாளிகள் குறைஞ்சபட்சம் 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 23,000 சம்பளம் வாங்குறது இந்த கடைக்கோடி மக்கள் கொஞ்சம் மேல எழுந்து வர்றது இந்த அரசாங்கத்துக்கு மாநகராட்சிக்கு கண்ட உறுத்துது அப்படின்றதா யதார்த்தம். அப்ப கீழே இருக்கவே கீழே இருக்கணும்னு நினைக்குதா இந்த அரசாங்கம்? அப்ப நம்ம சமூக நீதி எதை பேச போறோம், திராவிட மாடல்னு சொல்லிட்டு எதை சொல்ல போறோம் அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த அரசாங்கத்தோட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை போராடி 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 தான் வந்து பெற வேண்டியது இருக்கு. அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியில வந்து சொன்ன விஷயங்களை நிறைவேற்றணும், நாங்க வந்து இத்தனை மாசத்துக்குள்ள நிறைவேற்றோம் அத்தனை மாசத்துக்குள்ள நிறைவேற்றோம் சொல்றவங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகளை முறைப்படி நிறைவேற்றினாங்கன்னா இல்ல. ஆனா அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 90% நாங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாங்க. இங்க இருக்கிற இந்த பணி செய்கிற மக்கள் அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழைகள், பெண்கள், இங்க இருக்கிற பெரும்பான்மையான பெண் தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் இன்னைக்கு நிற்கதியா நிக்க வச்சிருக்கு, தெருவில் விட்டுருக்குன்ற யதார்த்தம். ஒரு வழக்கு தொழில் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கும் போது அங்க போய் இந்த மாநகராட்சியும் அரசாங்கமும் அந்த வழக்கை வந்து நாங்க இது மாதிரி பண்ண போறோம், பணி நிலைமையை மாற்ற போறோம், அந்த அங்க வழக்குல போய் பெர்மிஷன் வாங்காம இங்க வந்து சட்டவிரோதமா அந்த ஆணையர் பணிமறுத்திருக்காரு. அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க இவங்களெல்லாம் பிரைவேடைசேஷன் நாம போக சொல்றோம். எப்ப நாம போக சொல்லுவோம்னா இந்த மாநகராட்சி ஆணையரோட பதவியை வந்து பிரைவேடைஸ் பண்ணிடலாம். அவர் தனியார் மனையத்துல போய் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு ராமிக்கையோட ஏஜென்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அமைச்சர், அப்புறம் ஆணையர், மேயர்லாம், இவங்க எல்லாம் போய் பிரைவேட் போயிடணும். சட்டமன்றத்தை பிரைவேடைசேஷனை மாத்திரலாம். எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க போறோம், எங்க மக்களை வந்து தனியார் மையத்துக்கு கூட்டிட்டு போறோம். இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாடல் எம்ப்ளாயரா இருக்கணும். ஒரு மாடல் எம்ப்ளாயரா இருக்க வேண்டிய இந்த அரசாங்கம் இன்னைக்கு தனியார் மையத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்றத வந்து தனியார் மையம் எப்படி பண்ணலான்றதுக்கு மாடலா இருக்கு. இது சரியான மாடல் கிடையாது. தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தணும், அவங்களோட பணி நிலைமைகளை மாற்றக்கூடாது. 31/7/2025 என்ன நிலைமையில இருந்தாங்களோ அவங்களை அங்க கொண்டு வைக்கணும்ன்றதான் எங்களோட ஒற்றை கோரிக்கை. தோழர் தினகரன் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ வடமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தவில்லை என சொல்லியிருக்கிறார். யாரையும் நாங்கள் இதுகாரம் பணி நீக்கம் செய்யப்படவில்லை, நல்ல முடிவு எட்டப்படும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது 1947 செக்ஷன் 31(1) படியாக
அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் படி தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வது சாத்தியமில்லை. இது சட்டப்படி ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டிஸ், சட்டவிரோத ஆக்டிவிட்டி. வேலைக்கு போனவர்களே வெளியே போங்கள், இல்லை என்றால் கான்ட்ராக்டில் வேலை பாருங்க, இல்லை வேலை பாருங்க. ராம்கே கம்பெனி 3800 பேர் நினைக்கிறேன், 1700 பேர் தான் பணியிலே இருக்கிறார்கள். இதையெல்லாம் உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய பதிலை முடித்து நான் உள்ளே கேட்கிறேன். தோழர் தினகரன். இப்ப என்னன்னா, இப்போ 28/7/2025 நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரெஃபரன்ஸ் அனுப்புது. சரி, 31 வந்து அது கோர்ட்ல நம்பர் ஆகி வந்துருது. அதுக்கப்புறம் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா வந்துருது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மாநகராட்சி என்ன பண்ணணும்னா, அந்த வழக்கு அல்லது அந்த தொழிலாளர்கள் நிலைமைகளை ஏதாவது மாற்றணும்னா எந்த தீர்ப்பாயத்தின் முன்னாடி வழக்கு இருக்கோ அந்த தீர்ப்பாயத்தின் முன்னாடி அனுமதி வாங்கணும்ன்றதுதான் இதார்த்தம். ஒருவேளை அனுமதி வாங்காம இவர்களுக்கு பணி மறுப்பு செய்தாலோ அல்லது வேற ஏதாவது நடவடிக்கைகள் ஏற்பட்டாலோ ஐடி ஆக்ட் செக்ஷன் 31(1) படி அது சட்டவிரோதம். அப்படின்னா அந்த 31(1)(1)A படி இவர்களுக்கு வந்து 6 மாத சிறை தண்டனை வரையும் கொடுக்க முடியும். அப்படின்னா இந்த மாநகராட்சி ஆணையருக்கு அவர் செய்த சட்டவிரோத செயலுக்கு, தொழிலாளர்களை பணி மறுத்ததுக்கு, ஐடி ஆக்ட் படி நடந்துக்காம ஐடி ஆக்டுக்கு புறம்பா நடந்துகிட்டதுக்கு அவருக்கு 6 மாசம் வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு இவரு சட்டவிரோத செயல்களை செஞ்சுட்டு இவரு வந்து பேச்சுவார்த்தையில வந்து இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய சட்டவிரோதம். இவர் மேல சட்டவிரோத நடவடிக்கை எடுக்கணும், குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும், இவரை சிறையில வைக்கணும்ன்றது இன்னைக்கு தொழிலாளர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதை தாண்டி வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, சங்கங்கள்ல இங்க போராடிக்கிட்டு இருக்க சங்கங்களை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அமைச்சர் தலைமையில வந்து இன்னைக்கு போராடுற சங்கங்களை விட்டு மற்ற சங்கங்களை அழைத்து உள்ள ஒரு மீட்டிங் நடந்ததா எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் என்னன்னா, நீங்க எல்லாம் போய் இங்க போராட்டத்தில் இருக்க தொழிலாளர்கிட்ட சொல்லுங்க, தனியார் மையம் சரியானது, தனியார் மையத்தில் இருக்கிறவங்களை வந்து உங்களுக்கு சலுகைகள்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற தொழிற்சங்கங்கள்ட்ட வந்து பிரச்சாரம் பண்ணி இங்க வந்து தொழிலாளர்கள்ட்ட பேசுங்க, கான்ட்ராக்ட் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருக்காங்க. இது வந்து அரசோட இயலாமைய காட்டுது. சட்டப்படியாவும் நியாயப்படியாவும் இங்க உட்கார்ந்து போராடி இருக்க தொழிலாளர்களை சந்திச்சு பேசுறதுக்கு அமைச்சர்களுக்கு இந்த தொழிலாளர்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் மாநகராட்சிக்கு வந்து துப்பு இல்ல. ஆனா மற்ற தொழிலாளர்களை வந்து மிரட்டுறது, தொழிலாளர்கள் இன்னைக்கு நீ பணிக்கு வந்தாகணும், பணிக்கு வந்தா நான் இவ்வளவு தர்றேன் அவ்வளவு தர்றேன்னு சொல்லிட்டு ஏழை தொழிலாளிகளை அந்த ஒரு அவங்களோட ஏழைன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு பணம் கொடுத்தா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கி, நான் வந்து 3000 ரூபாய் தர்றேன், 4000 ரூபாய் தரேன், 5000 ரூபாய் தரேன்ற வரைக்கும் இன்னைக்கு கவுன்சிலரை வச்சு மிரட்டுறது, வார்டுல உள்ளவங்களை வச்சு இங்க உள்ள தொழிலாளிகிட்ட பேசுறதெல்லாம் நடக்குது. அப்படின்னா இங்க உள்ள தொழிலாளர்கள்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான உழைப்போர் உரிமையை வழிநடத்துற போராட்டத்துல உள்ளவங்க. இவங்க எந்த விதமான சுயமரியாதையை விட்டுட்டு திருப்பி அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. இவங்களுக்கான போராட்டம், இவங்களுக்கான உரிமை நிறைவேற்றப்பட வரைக்கும் தொடரும். இத வந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து எங்களை கலைக்க முயற்சி பண்ணாலும், எங்களை வந்து இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணாலும், கைது பண்ணாலும், சிறையில் போட்டாலும், எங்களை எங்க வச்சாலும் எங்களோட போராட்டம் வந்து தொடரும் சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். நன்றி தினகரன். உங்களுடைய முக்கியமான வேலைகளுக்கிடையே எமது தொலைக்காட்சிக்கு நேரலையில் ரிப்பன் பில்டிங்கில் இருந்து இன்று மாலை பேட்டி கொடுத்ததற்கு உளப்பூர்வமான நன்றியை நான் எமது குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தினகரன்.